வணக்கம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாமுடைய லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி நடத்தும் டிஎன் செட் 2024 எக்ஸாமினுடைய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா உடனே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் இந்த ஆல்வின் சேனலில் அப்டேட் ஆகும். உடனடியாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் செட் எக்ஸாம் 2024 இந்த ஜூன் மந்தில் நடக்க போகிறதா டென்டேட்டிவாக டேட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாச்சுன்னா இந்த எக்ஸாமுக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் இந்த செட் எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். சரிங்களா? எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாம் நீங்கள் தாராளமாக எழுதலாம். அப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னாச்சுன்னா இந்த எக்ஸாமுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு முடிய போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனடியாக இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும் நீங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிடலாம். அப்போ இதில் இந்த டேட்ஸ் நம்ம பார்த்துடலாமா? என்றைக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, என்றைக்கு முடிய போகுது அப்படிங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 ஏப்ரல் அப் டு 5 PM. அதாவது இன்றைக்கி 28, இன்னும் 2 days ரிமைனிங் இருக்குது. அப்போ இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த ஆன்லைனில் உடனடியாக போய் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ பேஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 2 May கொடுத்துக்கிறாங்க. அப்போ யாருக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ்? ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 2500, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 2000, அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறமா எஸ்சிஏ பிடபிள்யூடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800, தேர்ட் ஜெண்டருக்கு வந்துட்டு ஃபீஸே கிடையாது. அப்போ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க உடனடியாக இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 3rd May and 4th May வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் சென்டரினுடைய நோட்டிஃபிகேஷன் லேட்டராக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டவுன்லோடிங் த ஹால் டிக்கெட்டும் அதுவும் லேட்டராக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுவும் டென்டேட்டிவாக கொடுத்துக்கிறாங்க. ஜூன் 3rd இருந்துட்டு ஜூன் 25 வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜூனில் நடக்கலாம், இல்லைன்னா ஜூலை வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 180 minutes, 3 hours தான். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்கு இடையில கேப்பே கிடையாது. ஒரு 3 hours ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பரை எழுதி முடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா இந்த டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்குது, செகண்ட் ஷிஃப்ட் வந்துட்டு மத்தியானம் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 9 to 12, மத்தியானம் பார்த்தீங்கன்னா 2 to 5 PM. அப்போ இந்த எக்ஸாம் சென்டர் டேட்டு மார்னிங் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டா அப்படிங்கிறத பின்னாடி ஹால் டிக்கெட்டில் சொல்ல போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதனுடைய ரெஸ்பான்ஸ்க்கு ப்ரொவிஷனல் ஆன்சருக்கு எல்லாமே பின்னாடி உங்களுக்கு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு 30th ஏப்ரல். இன்னும் ஒன்லி 2 days தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க உடனே போய் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு ஒருக்கா வரவே வராது. 3 years 4 years இல்லைன்னா 5 years ஒர்க்காக தான் இந்த செட் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே போதும் இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. செட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே எந்தாவது ஒரு காலேஜஸில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே அப்ராக்சிமேட்லி 1 lakh கிட்ட உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வரும். அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இந்த செட் எக்ஸாம். அதனால் உடனடியாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். அதுபோல் ஃபைனல் செமஸ்டரில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த செட் எக்ஸாம் எழுதலாம். அதாவது எம்எஸ்சியில் லாஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதிடலாம். உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.